ஒரு பெண்ணு வந்திருக்குதே. ஒரு பெண்ணு வந்திருப்பா. சரி டீ ஒரு கிளாஸ் குடிங்க போ தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டேய் பண்ணு தான வந்துக்குது. நீ டீ குடி. என்னப்பா டீ குடிக்குற? பிஸ்கட் தரேன். பிஸ்கட். ஓ தம்பி பேக்கரியில வேலை செய்யறதுக்குது. அந்த வேலைக்காரன் தான். சரியான வேலைக்காரன். கேக் சாப்பிடு. இது கேக். போடா ஆயில வந்துற போகுது நல்லா. இது ஏதோ சந்தோஷமா இருக்கிறாங்களா ஏதோ நிகழ்ச்சி நடக்க மாட்டேங்குது. நான் வந்து கேட்டேன் இவன் பேக்கரியில அப்புறமா கேக்குன்றான். கட்டல போடா பேக்கரின்னு சொல்லுவான். ஐயோ ஏய் ஏம்பா தம்பி என்ன பிரச்சனை? செல்லக்குட்டியா அங்க நிக்கிறது என்ன பன்னிக்குட்டியா? என்ன செல்லக்குட்டின்ற அங்க நிக்கிறது பன்னிக்குட்டி இல்ல. பன்னிக்குட்டி கிடையாது. டேய் ஓய்
அழகான பெண்ணோட பார்த்து நடந்துக்கணும். நடக்கணும். நீ எப்படி இப்படி நடக்கணுமா? ஏடா அப்படி நடந்த உன்னால வருவாளா? வாள் வருவாளா? இவள் வருவாளா? வருவாளா? இவள் வருவாளா? ஏன் கிழிஞ்சு போன பெண்ணு தைச்சி கொடுக்க இவள் வருவாளா? இவன் பேச்சு கேட்டு நான் போறேன். அதான் எனக்கு தேவைதான்டா. பையா ஒரு பொம்பளை பார்த்தா எவ்வளவு நீட்டு மயிறு எப்படா தூக்கி பார்த்தா நீ? கர்கர்னிக்குதுடா தம்பி. ஐயோ 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 பின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலை முடித்து பின்னலாய் ஜடை போட்டு என் மனசே எட போட்டு மீன் பிடிக்க போனவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே இவன் பொய்யெழுதி போறாளே பாட்டுக்கு பாட்டெடுத்தேன் நான் பாட்டி சுத்த பேத்தெடுத்தேன் ஆதோரம் போன மச்சான் எனக்கு பொத்துல சுத்த வாங்கி சொல்றானே எதுன்னு சொல்றாமா? பாத்துருக்குவான் என்னன்னு சொல்றான்? வாத்துக்கறிய கையில வச்சுக்கின்னா அப்படியே நடந்து வந்தேன். இங்க வந்து யூ டர்ன் பண்ணி பார்த்து பாரு. பாத்து போய் சூத்திர மாட்டிக்கிச்சு. பாத்துல மாட்டிக்கிச்சா? உனக்கு என்ன புடிச்சிக்கிறா? என்னக்குதா புத்திக்குதா? புத்தி இருக்குது. எல்லாம் பாத்ரூம்ல இருக்குது. ஒரு அழகான பெண்ணு வந்திருக்கிறான்னா பார்த்த உடனே அழகா பேசலாம், அழகா ஒரு கவிதை சொல்லலாம், இல்ல அழகா ஒரு பாட்டு பாடினா அப்படியே வச்சுக்கலாம்னு தோணும். எங்க பாத்ரூம் செவுத்து மேலயா? மனசுலயா? மனசுல உன் மனசுல என்ன வச்சுக்கலான்னு எப்படி இருக்குது? 15 வசூலுக்காரங்க நோட்டு நமக்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் வச்சுக்கான்னு இவன் என்ன தூக்கி அங்க வச்சுக்கிறாளாமா. பாசமா நீ பாடுற பாட்டுலயோ இல்ல சொல்ற கவிதையிலயோ அப்படியே வச்சுக்கலாம். கவிதை தானே? ஆமாடி சொல்றேன் சொல்லு. கருமை நிறம் அழகாக இருந்தால்தான் கண்ணுக்கு அழகு. கண்ணுக்கு அழகு எப்படி இருக்கணும்? கருமையாக. கருமை நிறம் அதிகமாக இருந்தால்தான் இந்த கண்ணுக்கு அழகு. இவள் கற்போடு வாழ்ந்தால்தான் இந்த பெண்ணுக்கு அழகு. நாம் வாழும் போது தேவைப்படுவது சில்லறை, நாம் மாண்ட பிறகு தேவைப்படுவது கல்லறை. ஓகே சரியா? ஒரு வயசு பொண்ணை பார்த்து இந்த சில்லறை இந்த கல்லறை பாதியில வந்தோன்னா கட் பண்ணியே கூட்டுவாங்க. கவிதையா சொல்லாதியா, அழகா ஒரு பாட்டு மட்டும் அழகா அழகா ரைட்டு பாடுறேன்டி பாடுறமா? ரூபாயும் தார என் உலக தடியும் தார ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஊத்தங்கரைக்கு போவோம். கையில புடிச்சிட்டு போறா ரைட்டு. மேல போறது தெரியா? சடுவான்னு இன்னைக்கு எல்லாம் அரைக்க முடியாது மிஷின்ல. உலகம் இருந்தா தானே குத்த முடியும். அடி 10 ரூபாய் தார ஒரு பதக்கஞ்சங்கிலி தார பச்சை கிளியா வாடி நம்ம பள்ளத்து பக்கம் போவோம்.
நேர் பார்க்கும்போது நேர் பார்க்க போனா போயிட்டு பசிக்குது ஏறாதா ஏறாது ஏறாது பக்கத்துல இறங்கும் ஆமா ஆமா யோ யோ நீ பாட்டே பாடாத உன்னை பார்த்த உடனே என் மனசுல எப்படி தோணுது தெரியுமா கடைசியா ஒண்ணு ஒண்ணு ஏன் சொத்து சொக தாரே ஏன் சூத்தாருக்கு தாரே ஏய் நீ பாட்டே பாடாத உன்னை பார்த்த உடனே என் மனசுல எப்படி இருக்கு நான் எப்படி அந்த பொண்ணு எப்படி வந்ததுன்னு தெரியுமா சொல்லுமா சொல்லிடு செலக்கட்டியா எனக்கு அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல சொத்து இருந்தும் எனக்கு அதுவும் இல்ல என்ன கொடுமையா இருக்கு அருமையான பாட்டுமா நான் ஒரு கன்னி பொண்ணு தன்னந்தனியா வந்திருக்கேன் சொத்தும் இல்ல சொத்து இருந்தும் சுகம் இல்லன்னு சொன்னேன் அப்படி போயிச்சா நான் கர்மாந்திரமா பனிக்கெல்லாம் காதிச்சு விட்டுக்காத ஆயிடுச்சுமா சரி கண்ணே அப்படி இருந்தாலும் வீணான வார்த்தைகள் போனால் போயிடும் இந்த பெருமாள் சபை அமைந்திருக்கிறது எதற்காக அமைந்திருக்கிறாங்க இன்று தை மாதத்திலே ஆமா தை திருநாள் அப்படின்னு பொங்கல் கொண்டாடுறோம் அந்த தை திருநாளிலே இன்னொரு விசேஷமும் வருது தைப்பூசம் ஆமா இந்த தைப்பூச நன்னாளிலே தெய்வாலயங்கள் எல்லாம் சிறப்பான வழிபாடு எல்லோருக்கும் அன்னதானம் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஊர் நன்றாக இருக்க வேண்டும் மாறி பொழிய வேண்டும் மக்கள் எல்லாம் செழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி ஒரு இரவு இந்த கிராமிய தெருக்கூத்துக்களை விடுக்க வேண்டும் எல்லோரும் ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்பாக அமர்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இது நாடக சரி அப்படி இருந்தாலும் கண்ணே இந்த சபை முன்பதாக அடியா நான் தோட்டம் அளித்து வந்திருக்கிறேனே நான் யாரு நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் விளக்கம் உனக்கு தெரியுமா அருகாமையில் இருக்கக்கூடிய தோழி எனக்கு தெரியும் இருந்தாலும் நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு விளக்கமா அப்படியா
இல்ல சொல்லுங்க. ஏய் ஓய் தங்கட பேரகப்பட்டது ஆமா. இப்போ உனக்கு புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சு என்னன்னு? ஒண்ணுமே புரியல. ஏய் சாயல் நடை அழகி சங்கீத வீணமிட்ட குடிய. ஓ சாயல் நடை அழகி சங்கீத வீணமிட்ட குடிய. அந்த சாயல் இல்லடா. சாயல் நடை அழகி என்ன கர்மாந்திராளிக்கு நம்மளுக்கு என்ன சங்கீத கர்மாந்திர வீணமிட்ட குடிய. தங்கட பேர வந்து சரஸ்வதி. வாட் சரசு. யூ சரசு. எஸ். ஓகே யா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படி? நாம வரும்போது கருவானூருக்கு அந்த ஆட்டு புது ரோடுக்கு இந்த ஆட்டு ஒரு 40 பேர் நின்னு பேசியிருந்தாங்களே. என்னன்னு? அது இவதாண்டா. என்னன்னு பேசுனாங்க? என்ற பேர் சரசுங்க. சரசுங்க. நான் ராமநாத் ஹாஸ்பிட்டல் நர்ஸுங்க. சரசுங்க. டாக்டர் வந்து என்ன வருஷங்க என்ற வயிறு பெருசு. கரும்புச்சுடா அப்போ கிடையாதுடா. அந்த சரசு கிடையாது. சகல கல்விகளை பாமர மக்களுக்கு ஓதக்கூடிய கலைவாணி. ஓஹோ கலைவாணி. ஆமாடி. சரி நீ ஆமா நீ சரி கலைவாணி சொல்லிவிட்டேனே. என் மானிட்ட கணவர் யார் உனக்கு தெரியுமா? எவரோ யார் தொங்கனா கொடுத்தா? அவரு கொடுத்தாங்க தண்ணி எப்ப பார்த்த? அவருக்கு கொடுக்கா கேட்டா நான் என்ன தேல் கொடுக்கல நான் சொன்னேன். ஆட்டோல வரும்போது கொடுத்தாச்சு. ஒரு நிமிஷம் விட்டு. ஆமா ஆமா என் மானிட்ட கணவர் யார் தெரியுமா? யாரோ